It's story time. Welcome to Creamy World. இன்னும் அவன் எந்திரிச்சானே தெரியல. இன்னும் அவனுக்கு விடிஞ்சிருக்காவே செய்யாது. இவனை வேற எடுத்துட்டு போணுமா? டேய் டினோ, எந்திரிச்சியா இல்லையா? டேய் எழுந்திருட்டா விட்டா இன்னும் 4 நாள் தூங்குவான். எந்திரிடா. ஏண்டா டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா இந்த மிட் நைட்ல நம்ம எங்க போக போறோம்? மிட் நைட் அடே எரும மணி 10டா எந்திரிடா மார்க்கெட் போகணும். மார்க்கெட்டா எதுக்கு? நீ மசாலா மக்கானா கேட்டலவா, போய் வாங்கிட்டு வரலாம். சீக்கிரம் வாடா, நீ வரக்குள்ள மார்க்கெட்டை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. இருடா வரேன். டேய் நான் ஒன்ன மேய்கிறதும் ஒரு மாட்டை மேய்க்கிறதும் ஒரே மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நீ எப்ப மாப்பிள்ள மாடு மேய்ச்சா? அப்போ நான் உன்ன மாடு சொன்னது பிரச்சனை இல்ல, நான் எப்ப மாடு மேட்ச்ன்றதுதான் உன் பிரச்சனை. ஃபன். ஆமா, நமக்கு தான் வயிறுலயே பேக் இருக்கே, நீயே ஒரு பேக் தனியா எடுத்துட்டு வரு. அத மறைக்கதாண்டா எடுத்துட்டு வர. அத ஏன்டா மறைக்கணும்? எனக்கு அசிங்கமா இருக்குடா, நான் மறைக்கிறேன். உனக்கு இல்லனா நீ அப்படியே ஜாலியா இரு. வாடா, அந்த சைடு இருக்க கடைக்கு போவோம். ஏன் உனக்கு என்ன வேணும்? எது வாங்கி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன்டா. அந்த கடையில பால் நல்லா இருக்கும், அங்க வாங்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் கூடயும் வேணும். யாருடா தம்பி இவன்? எனக்கு எப்படிடா தெரியும்? உன்னை யாருடா கேட்டா? என் ஃப்ரெண்ட் அப்பதானே அவரு. என்னடா சொல்ற? ஏண்டா உன் ஃப்ரெண்டா அப்பன் இந்த அழிச்சாட்டியம் பண்றான்? அது என் ஃப்ரெண்டு காணா போயிட்டா, அதான் அவங்க அப்பா கோபத்துல இப்படி பண்றாரு. எங்கடா போன உன் ஃப்ரெண்டு? அது சீக்ரெட் சொல்லக்கூடாது சொன்னா. அடியே சில்வண்ட், அப்படியே ஒண்ணு போட்டவே. சும்மா இருடா. நீ சொல்லுடா தம்பி, உன் ஃப்ரெண்டு எங்க? இல்ல, என் அப்பா பழக்கடை வச்சிருக்காரு. அப்பா ஒரு மாயப்பழத்தை பத்தி சொன்னாரு. அத பத்தி நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் அந்த பழம் எடுக்க தான் போயிருக்கான். அத அவன் அப்பன்ட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இப்போ உன் ஃப்ரெண்டு எங்கடா போயிருக்கான்? அது அவ்வளவுதான், அவன் பேச மாட்டான். அவன் ஃப்ரெண்ட் அப்பன் ஊரையே அழிச்சிடுவான். மாயக்காட்டுக்கு. மாயக்காட்டுக்கா? அங்க போனா உயிரோட வர முடியாதுடா. என் ஃப்ரெண்டு போய் 2 நாள் ஆச்சு. அவன் கடைசியாக மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் அங்க போனா அதான் அவங்க அப்பா இப்படி அடிச்சு நொறுக்குறாரு. இதெல்லாம் வக்கனையா பேசினோம். நம்ம அவனை போய் கூட்டிட்டு வரணும். அவனை கூப்பிட்டு நம்ம ஏண்டா போகணும்? அவன் அப்பா கிட்ட சொன்னா அவன் போவான். இல்லடா, அவன் இருக்க கோபத்தை பார்த்தல. அவன் முன்னாடி நின்னு பேச முடியாது. நம்ம ஏண்டா போனும், இவ போவான். அவ குழந்தைடா. யாரு இவனா? குழந்தை இல்ல, குட்டி பிசாசு. அங்கிள், உங்க கூட நானும் வரலாமா? குட்டி பிசாசே, நாங்களே போக மாட்டோம், நீ போகணுமா? போ. டேய் அவனை கத்தாத. நீ வரலனா விடு, நான் போறேன். அவனும் கூட வருவான். யாரு இவனா? இவனை வச்சுக்கிட்டு நீ அங்க போக போறியா? அங்கிள், நம்ம போலாம். டேய் என்ன விட்டு இன்னைக்கு வந்தவன் கூட போறல? யாரு நானா? நீ தான் வரலன்னு அதான் நாங்க போறோம். அதெல்லாம் இல்ல, நானும் வருவேன். என்னடா இந்த காட்டுல நடக்கிறதுக்கு பாதையே இல்ல, எவனும் வந்ததே இல்ல போல. பேசாம வாடா. அங்கிள், உங்க ஃப்ரெண்டு ஏன் இவ்ளோ பயப்படுறாரு? அவன் எப்பவும் அப்படித்தான். ஏண்டா இவன் எல்லாம் ஒரு ஆளு, இவன் முன்னாடியே நான் பயக்கிறேன்னு அசிங்கப்படுத்துறியா? நானும் அசிங்கப்படுத்துற, நீ தாண்டா பயத்துல உளற. டேய் சில்வண்டு, வாய மூடிட்டு நடடா. ஏண்டா சில்வண்டு, உன் ஃப்ரெண்டு எப்படிடா இருப்பான்? என்ன மாதிரி தான் இருப்பான், ஆனா ஃபுல் பிளாக்கா இருப்பேன். அது சரி. அவனுக்கு எது கூட நினைச்சத நிறைவேற்ற பணம். அது என் ஃப்ரெண்டு பார்க்க பிளாக் இருக்கானா, அதனால அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அத புரிஞ்சது. படிச்சா அறிவு வரும். ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூல்லயே அறிவு கெட்ட வேலையெல்லாம் நடக்குது. ஏண்டா சில்வண்டு, உங்க மேம் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அவங்களே அவனை பிளாக்கி தான் கூப்பிடுவாங்க. ஸ்கூல் விளங்கிடு. உங்க மேம் சோறுதான் சாப்பிடுறாளா? விடுடா. அந்த சைடு எப்படி போறது? என்னடா சில்வண்டே, நடந்து போலாமா? இப்ப எதுக்கு அவனை வம்பு இழுக்கிற? நம்ம தான் வழியை கண்டுபிடிக்கணும். வாங்க, ஆட்டங்கரை ஓரமா நடப்போம், வழி கிடைக்கும். ஏண்டா சில்வண்டு, எனக்கு ஒரு டவுட். உன் ஃப்ரெண்டு இந்த ஆத்த கிராஸ் பண்றேன்னு தண்ணியோட போயிருந்தா நல்லதாவே பேச மாட்டியாடா? வாய்ப்பே இல்ல. என் ஃப்ரெண்டு இவ்வளவு தூரத்தை பறந்தே கடந்துருவான். ஓ, ஃப்ரெண்டு பறக்கலாம் செய்வானா? அவன் ஈஸியா பறந்து போயிருப்பான். நான் நடந்து போணுமா? அவனுக்கு முழுசா பறக்கலாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பறப்பான். இவ்ளோ நேரம் எங்க கூட வரியே? உன் பேர் என்னடா சில்வண்டு? என் பேரு டூட்டு. என்னடா பேரு இது? இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஆத்த கடக்கணும். இதுதான் கொஞ்சம் குறுகலா இருக்கு. இங்க எப்படிடா? அது ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருக்க ஆலமரத்தோட விழுதுகளை பிடிச்சு தொங்கி அந்த சைடு குதிச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் எப்படி குதிக்கிறேன் பாருங்க. அதே போல காட்டுக்குள் போகலாம். இந்த காடு ரொம்ப கருப்பா மாறுது, பயமா இருக்கு. இங்க பயங்கரமா இருக்கு. பயப்படாதீங்க, நாம தைரியமா போகலாம்.
நாங்க ஒன்னும் பயப்படல, நீ பயப்படாம நடமாப்ல. எனக்கு ஒன்னும் பயம் இல்லையே. டேய் ஹினோ ஹினோ. டேய் ஏன்டா சவுண்ட் போடுற? ஏன்டா கத்துற? அதுலயும் பயத்துல டினோக்கு பதிலா ஹினோ கத்துறான். இல்ல என் ஃப்ரெண்டோட பேரு ஹினோ. நான் அப்பவே சொன்னேன் போக வேண்டாம்னு. இப்ப செனமாடு மாதிரி ஒருத்தன் நம்மள துரத்துறான். நான் சொல்றது அப்படியே கேளுடா. ஒரு நிமிஷம் நீ என் கைய புடிச்சுக்க. கைய புடிடா. அது போயிடுச்சு, நீங்க வெளியே வாங்க. மச்சான் சூப்பரா காப்பாத்திட்டடா. எப்படிடா இங்க வந்தா நம்மள கண்டுபிடிக்க மாட்டான்னு நீ யோசிச்ச? மிகப்பெரிய மிருகங்கள் எல்லாம் தனக்கு முன்னாடி ஓடுற மிருகத்தை கவனிச்சு ஓடாது, குத்து மதிப்பா நேரா தான் ஓடும். அதனாலதான் சைடுல வந்துட்டோம். சூப்பர்டா மாப்ள. யாரும் தப்பி தவை கூட சத்த போட்டுறாதீங்க. அந்த மாதிரி மிருகம் இங்க நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. டேய் சில்வண்டு உன்னதான் கேட்டுச்சா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என் ஃப்ரெண்ட் வாய்ஸ் தான். ஹினோ ஹினோ, டூடு என்ன காப்பாத்து. நாங்க வந்துட்டோம்ல, நீ பயப்படாத. எல்லாரும் உள்ள குதிங்க. உஷ், எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப எப்படிடா இந்த காட்டை விட்டு வெளியே போறது? இந்த மாதிரி நிறைய பூதம் இந்த காட்டுல ஃபுல்லா இருக்கு. இந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போறதுன்னே தெரியல. பயப்படாதே, நாங்க இருக்கோம். கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிட்ட தான் அந்த மேஜிக் சீட் பாக்ஸ் இருக்கே. ஆமாடா, அது இருக்குது, நான் மறந்துட்டேன். என்ன இது? எல்லாரும் கைய புடிச்சுக்கோங்க. அப்படா தப்பிச்சிட்டோம். என்னடா நம்ம மார்க்கெட் இப்படி இருக்கு? எல்லாம் உன் கொப்பன் பண்ண வேலை தான்டா. ஏன் அப்பாவா? அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ண நீ போறாரு? பண்ண வேலைக்கு எங்க அம்மாவா இருந்தா விளக்கமாத்திலே அடிச்சு இருக்கும். உங்க அப்பா ஊரவே அடிக்கிறான். அதுவும் சரிதான். என் ஃப்ரெண்டு காப்பாத்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. போயிட்டு வரோம். பத்திரம் போங்க. பை. அதான் அவனுங்க போயிட்டானுங்களா, நம்ம போவோமா? போலாம் வாட. அப்புறம் மச்சான், உன் புது ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்? யாரடா சொல்ற? வேற யாரும் அந்த சில்வண்டு தான். அவன் எப்படி என் ஃப்ரெண்டாவா? நீ தாண்டா என் ஃப்ரெண்டு. நல்லா உருட்டு காலையில இருந்து அவன் கூட தானே இருந்த. சரி வாடா.